பணத்தை கேட்டாலும் அடிக்க வராங்க, திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போன்ட்டு ஒரு கட்டத்தில் வெளியே போடான்னு சொல்லி முடுக்குறாங்க. காசு, பணம், நகை, நட்டு எல்லாத்தையும் இது மேலே நான் போட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத நான் வெறுமையாக உக்காண்ட்ருக்கிறேன். இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னை அடித்து முடுக்குறாங்க. ஒய்ஃபை அடித்து இன்றைக்கி என் குழந்தையெல்லாம் வெளியே தள்ளி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். அசிங்கமான வார்த்தைகளை அவதூறு பரப்பி தொடப்பத்துலேயும் மரத்துலேயும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வீடு கட்டும் பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் வரதட்சணை கேட்டு மருமகளை கொடுமைப்படுத்திய தகராறில் மகன் மற்றும் மருமகளின் உடைமைகளை வீதியில் வீசி எறிந்து வீட்டை பூட்டிவிட்டு சென்ற மாமியார். அம்மாவே இப்படி செய்ததை தாங்கிக் கொள்ள முடியாத மகன் கையில் பெட்ரோல் கேனுடன் குடும்பத்தோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் சார். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க வழியிலே இந்த மாதிரி ஊருக்கு வந்துருக்காங்க, எல்லாம் பிரச்சனை நடக்குது மாதிரி எல்லாம் தூக்கி வெளியே போகிறாங்க பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே சரி பாதியிலே அங்கேருந்து வந்துட்டோம். அரூர் காட்டுக்காரங்க கிளம்பி வந்துட்டோம் சார். வந்துட்டு உள்ளே நுழையும் போது நுழைச்சி அங்கே வண்டி அங்கே நிறுத்திட்டு நான் இறங்குறேன். எல்லோரும் இதுன்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுமே முடியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வேறு முடிச்சிட்டாங்க. எங்கள் மாமியார், நாத்தனார் வீட்டுக்காரலாம். நாத்தனார் வீட்டுக்காரர் கை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாரு. அவர் எப்பயுமே என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வீடு என் பேரில் மாறிடுச்சுமா, நீ என் கூட வந்துடு, அவனால் உனக்கு கஞ்சி ஊற்ற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையிலலாம் அவர் பேசுகிறாரு. இந்த வீட்டை கூட திறக்க முடியல. 2 குழந்தைங்கள வச்சுன்னு நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்கோம். என்னால் முடியல சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியல. குழந்தைங்கள தூக்கிட்டு இவ்வளோ நேரத்துக்கு நான் எங்கே போய் எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல சார் எனக்கு ஒன்று. என் பேர் சச்சின், வடகரில் வசிக்கிறேன். ஒசூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடு அரைக்குறையாக கட்டி பாதியிலே நிப்பாட்டி ஒரு 7-8 வருஷமாக நிப்பாட்டி வச்சுருந்தார். இந்த வீட்டை நீ எடுத்து செய்ப்பா பண்ணுப்பான்னு அப்பா சொல்லி அம்மா அப்பா எல்லோரும் சொன்னாங்க. சொன்ன அடிப்படையில் நான் வீட்டு வேலையை எல்லாமே தொடர்ந்து என்னோடய பணியை நிறுத்திட்டு கூட நான் வீட்டு வேலை செஞ்சேன். செய்யும்போது நீ இந்த வீட்டு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன்னா செஞ்சுட்டேன்னா அந்த வீட்டு உனக்கு தான் அவன் எதுவும் கண்டுறதில்ல. பெரிய அண்ணா யாரும் கண்டுக்கிறதில்ல. அண்ணா பேர் கங்குலி, அவர் யாரும் கண்டுக்கிறதில்ல செய்கிறதில்ல. இதுக்கப்புறம் நீ எடுத்து பண்ணி இந்த வீட்டை முடிச்சிரு, வீடு உன் பேரில் எழுதி வச்சிட்றேன் செஞ்சிட்றேன்னு அப்பா அம்மா எல்லோரும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் என்னை வேலையை விட்டு நான் எல்லா வேலையும் எங்கள் வீடு கட்டுறதுலேருந்து எல்லாம் கல் இறக்குறதுன்னு எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன். எல்லா வேலையும் முடித்த பிறகு வீடு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச பணத்தை எதுவும் கொடுக்கல. பணத்தை கேட்டாலும் அடிக்க வராங்க, திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. நீ வீட்டை விட்டு வெளியே போன்ட்டு ஒரு கட்டத்தில் வெளியே போடான்னு சொல்லி முடுக்குறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் வீட்டில் இருந்து நான் கடன் வாங்கி அவங்க சைக்கிள்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் நான் இந்த வீட்டை கட்டினேன். இந்த வீடு கட்டும்போது எல்லா சப்போர்ட்டும் அவங்க தான் பண்ணாங்க எனக்கு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் இதெல்லாம் எடுத்து செஞ்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வெளியே போனால் நான் எங்கே போகிறதுன்னு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. 6 மாதமாகவே பிரச்சனை பெருசாகிட்டு பணத்தை முடிவு பண்ணாங்க. ஒருத்தர் வீட்டை வச்சுக்கிட்டோம், ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போயிருங்க, பணத்தை கொடுத்துட்றேன்ட்டா நான் வாங்கிக்கின்னு வெளியே போயிடுறேன் அப்படின்னு இருந்தேன். 1 மாதம் டைம் சொல்லியிருந்தாங்க, பணத்தை ஒப்படைச்சிட்றேன் நீ வீட்டை காலி பண்ணிக்கன்னு சொல்லிவிட்டு. நானும் வெயிட் பண்ணேன். 3 மாதம் கழித்து தங்கச்சி பேரில் கரையம் பண்ணிட்டாங்க. எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியப்படுத்தலை. யாரும் எந்த ஒரு தகவலும் சொல்லி இந்த மாதிரி கரையம் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம். நான் இந்த வீட்டுக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் காசு, பணம், நகை, நட்டு எல்லாத்தையும் இது மேலே நான் போட்டு இன்றைக்கி எதுவுமே இல்லாத நான் வெறுமையாக உக்காண்ட்ருக்கிறேன். கடன் மட்டும்தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி 20 லட்ச ரூபா கடத்தில் நான் இருக்கிறேன். இந்த கடன் எனக்கு எப்படி கழியணும்? 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, இது எவ்வளோலாம் வாங்கி இந்த வீட்டுக்காக நான் உழைச்சேன் செஞ்சேன். இந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு கேப்பில் என் தங்கச்சி கல்யாணத்தை முழுமையாக நான் தான் செஞ்சேன். அண்ணன் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இதை முழுமையாக எடுத்து செஞ்சு கல்யாணத்தை சிறப்பாக முடித்து அதுக்கும் நான் ஏகப்பட்ட கடன் பட்டுட்டேன். இது வரைக்கும் எங்கள் அண்ணனோட சப்போர்ட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டும் இல்லை. முழுமையாக என் தலையிலே இந்த குடும்பத்து பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்னை அடித்து முடுக்குறாங்க. எனக்கு 2 குழந்த இருக்குது. பையன் 1 பொண்ணு 1. பையனுக்கு 2 வயசு, பொண்ணுக்கு 1 வயசு. ஒய்ஃபு பேஷண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப முடியாத அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன். என் குழந்தைங்களுக்கும் நிறைய உடம்பு சரியில்லாத இருந்துச்சு. ஒய்ஃபை அடித்து இன்றைக்கி என் குழந்தையெல்லாம் வெளியே தள்ளி நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். என்னோடய திங்ஸுங்கெல்லாம் அங்கங்கே வெளியே எடுத்து போட்டாங்க. என்னோடய துணிங்க இன்றைக்கி எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்.
என் மனசில் அவ்வளோ வலிகள் இருக்குது. நான் எல்லா விதத்துலேயுமே நான் இவங்களுக்காக தான் நான் உழைச்சேன், இவங்களுக்காக தான் பட்ட கஷ்டம் எல்லாமே. இன்றைக்கி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு என்ன வெறுமையாக முடுக்குறாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே போடானா என்ன தூக்கின்னு நான் எங்கே போய் நிற்கிட்டோம். எனக்கு எப்போ சம்பாரிச்சதே இந்த வீடு மட்டும்தான், சொத்துன்னு சம்பாரிச்சதே இந்த வீடு மட்டும்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறோம், 4 வாக்கில் எடுத்து போட்டாங்க. ஏன் என்னன்னு கேட்கும்போது எங்களெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளை அவதூறு பரப்பி தொடப்பத்துலேயும் மரத்துலேயும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. வீட்டை சாவி போட்டாங்க. வீட்டை சாவி போட்டு நான் வெளியே எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியல. காலையிலேருந்து சாப்பிடாத என் ஒய்ஃபும் சரி, என் குழந்தைங்களும் பசியும் பட்டினியுமா இருக்குது. நான் எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், முடியாமல் இருக்கிற சூழ்நிலை கூட நான் தங்கி ஒரு சாப்பாடு கொடுக்காத இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்க. நான் வாழட்டுங்களா இல்லை இப்படியே குடும்பத்தோடு சாகட்டுங்களா? எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அது எங்கள் சூழ்நிலைக்கு காரணமானவங்க என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார். இவங்க மேலே சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.